ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வேலூர்ல வெள்ளமா. எஸ், வெள்ளம். அதுவும் வழி நெடுக வெள்ளமா, மக்கள் வெள்ளமா. நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், நம்ம தளபதி பொதுக்கூட்டம் போட்டாலே மாநாடு லெவலுக்கு இருக்கும்னு. இன்னைக்கு சென்னையில இருந்து வேலூர் வரைக்கும் மாநாடு போட்ட மாரி வழி நெடுக அவ்வளோ மக்கள் கூட்டங்க. இப்பதான் தெரியுது எதுக்கு இந்த ஒரு தனி மனுஷனுக்கு இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை தடைகள்னு. கூட்டம் கட்டுக்கிடங்காம இருக்கும்போது, ஆதரவும் கட்டுக்கிடங்காம இருக்கும்போது கட்டுப்பாடுகள் விதிச்சுதானே ஆகணும். இல்லைன்னா ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கட்டுப்பாட்டு மீறி போயிரும்ல. அப்ப இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் சகஜம்தான். சில பேரு மாநாடுங்கிற பேர்ல பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. நமக்கு அனுமதி கொடுக்கறது என்னமோ அந்த சின்ன மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான். உள்ள 5000 பேர் தான் அனுமதி உள்ள. ஆனா வெளிய 50,000 பேர் குறையாம வழிநெடுக திரண்டு தளபதிய மக்கள் வெள்ளத்துல மூழ்கடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மாநாடுனா ஒரு இடத்த பார்க்கணும், அதை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் மக்களை கூட்டு வந்து சேர்க்கணும் பஸ் வச்சு, அவங்களுக்கு கோட்ரு, கோழி பிரியாணி, பணம் எல்லாம் கொடுக்கணும். ஆனா நமக்கு நம்ம தளபதி வராருன்னு சொன்னாலே மாநாடு தான். வழக்கமா 15 நிமிஷம் பேசுற மனுஷன் இன்னைக்கு 35 நிமிஷம் பேசியிருக்காரு. எலெக்ஷன் நெருங்குறதுனால என்ன எத்தனை மக்கள் சந்திப்புக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு தெரியலன்னு முடிஞ்ச வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்காரு. இடையில எமோஷனலா ஆயிட்டாரு கொஞ்சம். அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்கட்சி, சாரி நம்ம என்ன ஆட்சிக்கு வரல, நம்ம எதிரி கட்சிங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு மட்டும் பார்ப்போம். என்னன்னா, நீங்க அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட சொத்து மதிப்பு என்ன, இப்போ உங்களோட சொத்து மதிப்பு என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீங்க என்ன தொழில் செஞ்சு சம்பாரிச்சீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் தளபதி பேசின முக்கியமான சில அம்சங்களை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.